பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து கதிருக்கு பேங்க் லோன் விஷயமா கூப்பிடுறாங்க. அதுக்காக கதிர் இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, என்னடா பையன் அப்பா வந்து பண்ணுறேன்றீங்க, பண்ணலைன்னா பண்ணலன்றீங்க, அப்போ என்ன தாண்டா பண்ணுறது, அவர் தான் கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறாருல்ல, போடா கூட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து செந்திலும் சொல்கிறாங்க, டேய் இப்போ தாண்டா அப்பா மாறிட்டு உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, கப்புன்னு பிடிச்சிக்கோ அதை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்கிறாங்க. அடுத்து சரவணனும், ஏன்டா அப்பா தான் சொல்கிறாங்கல்ல போ அப்படின்னு சொன்ன அப்புறம் கதிர் கேட்குறாங்க, சரி வாங்கப்பா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்புறப்போ இவங்க வண்டியில் போகலாம் காரில் போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப தூரம் போனோம், அதனால் கார்லேயே வாங்க, பைக்கில் போனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்தா எனக்கு பிடிக்காது, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு நீங்கள் பின்னாடி வந்தால் உங்களுக்கு பிடிக்காது, அதனால எதுக்கு நம்ம கார்லேயே போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து காரில் ஏறி கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து மீனாவும் ராஜியும் கோயிலுக்கு போயிருந்துருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் பேசிகிட்டு இருப்பாங்க. மீனா கேட்பாங்க, ராஜி என்னன்னு வேண்டிக்கிட்ட அப்படின்வாங்க. இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்றாங்க. இல்லையே நீ இந்த மாதிரி திடீர்னெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டல, இன்றைக்கி திடீர்னு கோயிலுக்கு போயிருக்கல, அதனால என்ன விஷயம்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு இல்லை கதிர் வந்து ட்ராவல்ஸ் வச்சு பெருசாக வரணும்னு வேண்டிக்கிட்ட தானே அப்படின்றாங்க. அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நோண்டி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. இல்லை அதை நான் சொல்லாமல் உன் வாயிலிருந்து நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நான் இதை வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டால் சும்மான்னு சொல்லுவேன், அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் லவ் இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறம் நான் எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி செந்தில் மாமா மேலே லவ் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செந்தில் மாமா மேலே கேரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்லுவாங்க. இது வந்து கேரோ லவ்வோ எல்லாம் இல்லை, பியோர் லவ் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. சரி ஓகே அது எனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிண்டல் பண்ணின்னு பேசிகிட்டே வருவாங்க. அப்போ குமாரோட அம்மாவும் ராஜுவோட அம்மாவும் அங்கே நடந்து வந்துட்டுருப்பாங்க. வந்ததும் 2 பேரும் பார்த்தும் பார்க்காதமா போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனாலையும் போகாமல் அங்கே நின்று பேசலான்னு நிற்கிறாங்க. அப்போ ராஜு வந்து குமாரோட அம்மாவை பார்த்துட்டு சித்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஒன்று என்னை சித்தின்னெல்லாம் கூப்பிடாத, நீ யார் என்னை சித்தின்னு கூப்பிட்றதுக்கு, நான் உன்னை என்ன நீ என் அக்கா பொண்ணு மாதிரியா பார்த்துருந்தேன், நான் உன்னை எப்படி என் சொந்த பொண்ணு மாதிரி இல்லை பார்த்துட்டு இருந்தேன், நீ இப்படி எனக்கு காலை வாரி விட்டுட்டு எங்களை இவ்வளோ அவமானப்படுத்தி இன்னும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால தான் குமாருமே ஜெயிலுக்கு போயிட்டான் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு சொல்கிறாங்க, எனக்கும் அண்ணன் போனதில் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருந்திருந்தால் இவளோட சிரித்து பேசிட்டா வந்திருப்பேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, நீ பண்ண வேலையால் நாங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ வரையும் தலை குளிஞ்சிட்டே சுற்றுறோம், அவமானமாக இருக்குது, நீ பண்ண வேலையால் நீ பாட்டுக்கு பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, நீ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ எங்களை பற்றி உனக்கு என்ன கவலை, கல்யாணத்துக்கு முன்ன நாளே ஓடினவ தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே கதிர் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து குமாரோட அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. சக்திவேல் வந்துட்டு பாண்டியன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்ன என் பையனை ஒரு நிம்மதியாகிப்போ என் பையனை நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தனால அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன் பையனை வேணும்னு ஜெயிலுக்கு அனுப்பல, அவன் பண்ண தப்புக்காக தான் அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதனால தான் அவன் அதை தான் அவன் பண்ணுறான், நீ அப்புறம் எதுக்கு நான் அமிச்ச மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வருது. அப்போ கதிர் வராங்க. கதிர் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. யாரை பார்த்து அப்புறம் பேசிகிட்டே இருக்கிறப்போ சக்திவேல் வந்து பாண்டியனை கை ஓங்கிடுறாங்க. கதிருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. யாருக்கிட்ட யார் கை ஓங்குறது, நீ இவரவே அடிச்சிருவியா, அடி பார்ப்போம், உன்னை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தல உன் பிள்ளைய நீ எப்படி வளர்த்த, வெட்டிடுவேன் குத்திடுவேன் நல்லா வளர்த்துருக்க, நீ இதில் என் பையனை குறை சொல்கிறியான்னு சொல்கிறாங்க. நீ என் பையன் வந்து இந்த மாதிரி எந்த பொண்ணையும் கடத்திட்டு வந்து சித்திரவதை பண்ணல, என் பையன் பெத்த அப்பாவை அடிக்க வந்தால் அடிச்சிருவேன்னு ஒத்தாசையாக நிற்கிறதுக்கும் ஒரு பொண்ணை கடத்திட்டு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம், அந்த மாதிரி ஒன்று என் பையனை வளர்க்கல, நானே கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் இப்படியே பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் பாண்டியன் சொல்கிறாங்க, இவன் ஒரு ஆளுன்னு நம்ம இவங்கிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு வா நம்ம போடலாம், வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் இப்போ பேங்க்குள்ளே போனதும், ஏன்டா நம்ம ஊரில் இருக்கிற பேங்க் பத்தாதுன்னு இங்கே ஏன்டா வரணும், நீ வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. இல்லைப்பா வாப்பா, அண்ணி வேலை செய்கிற தெரிஞ்சவங்க தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பேசினா, நீங்கள் வந்து உங்கள் கடை இது வீட்டோடது எல்லாத்துக்குமே சரியான டேக்ஸ் கட்டுறீங்களா, இன்கம் டேக்ஸோட ஃபார்ம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டி வந்து மாதம்
வருஷம் ஃபுல்லாக வட்டியே 7 லட்சம் வருது அப்படின்னுலாம் கேல்குலேட் பண்ணுறாங்க லோன் விஷயத்தை பற்றி. அடுத்து அது கதிர்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்டா இதெல்லாம் வேண்டாம்டா, இவ்வளோ காசு கட்ட வேண்டியதாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்பா அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னான்னு கதிர் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறேன்னு நீ சொல்லுவ, அப்புறம் எதுக்கு வம்பு, நீ வந்து ட்ராவல்ஸ் வச்சு நல்லா பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.